இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் செப்பனியா 3:11. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம செய்கிற தப்புகள் எல்லாமே தேவனுக்கு துரோகம்தான். எல்லாரோட வீட்லேயும் பெருமை பேசிக்கிட்டு பெருமைக்காக வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மற்றவங்க இவங்களை பெருமையாக பேசணும்னு நினைக்கணும்னு செய்கிற செயல் தப்பாக சரியான்னு கூட யோசித்து செயல்பட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தும் போது பார்க்குற மற்றவங்க இவங்களை உயர்வாக பெரிய தைரியசாலியாக பலசாலியாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. மற்றவங்கள கொடுமைப்படுத்தும் போது இவங்களுக்கு தான் சகல அதிகாரம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. இது எல்லாமே தேவனுக்கு விரோதமாக செய்கிற செயல். இப்படி இவங்க செய்கிறதுல எந்த வெக்கமும் பட மாட்டாங்க. தன்னைத்தானே உயர்வாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ செய்கிற இந்த தவறான செயலுக்கு யாரெல்லாம் உன்னைய பெருமையாக பேசுகிறாங்களோ முதல்ல அவங்கள இல்லாமல் ஆக்குவேன்னு. ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால தான் தவறான செயல் செய்கிறாங்க. ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற ஆட்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அதுக்கு தான் தேவன் இப்படி செய்கிறாரு. இதை நான் செஞ்சதுக்கப்புறம் உன்னால் அகங்காரியாக தலகணத்தோடு வாழ முடியாதுன்னு தேவன் சொல்கிறாரு. ஆமேன்.